வெல்கம் பேக் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய அதுவும் ஹெல்த்தியான கேழ்வரகு மாவை வச்சு ஒரு இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த கேழ்வரகு இனிப்பு கொழுக்கட்டை பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து கேழ்வரகு மட்டும் வச்சு செஞ்சுருப்பாங்க, வெல்லமும் கேழ்வரகும். அது வந்து நீங்கள் லேட்டாக சாப்பிட்டீங்க அப்படின்னா கூட ரொம்ப ஹார்டாகிடும். பட் நம்ம இன்னைக்கு வந்து இதில் சிகப்பு அவல் வச்சு செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் லேட்டாக சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் அடுத்த நாள் சாப்பிட்டீங்கனாலும் இந்த கொழுக்கட்டை அதே அளவு சாஃப்டாகவே இருக்கும். இது செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் கொழுக்கட்டையை விட இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், ஹெல்த்தியும் கூட. சின்ன பசங்க கூட விரும்பி அதை சாப்பிடுவாங்க. அந்த ஒரு கேழ்வரகு இனிப்பு கொழுக்கட்டையை நம்ம இன்னைக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கேழ்வரகு இனிப்பு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1 கப் அளவுள்ள கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. நான் கடையில் வாங்கினது தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. அதுக்கு 1 கப் அளவுள்ள பொடிச்ச வெள்ளை பொடியாக எடுத்துக்கலாம். இதுக்கு சிகப்பு அரிசி அவல் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது தின் அவலாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப திக்காக இருந்தாலும் பரவாயில்ல. இதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச ஏலக்காய் பவுடர், 1/4 கப் அளவுள்ள துருவின தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ. இது எல்லாம் தான் நம்ம இன்றைக்கி இனிப்பு கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள். இதை வச்சு நம்ம இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது மாதிரி ஒரு இருப்பு சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி மாவை போட்டு மீடியம் தீயிலே நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருக்கிடாதீங்க. கருத்துச்சு அப்படின்னா நம்மளோட கொழுக்கட்டோட ஃப்ளேவரே வேறு மாதிரி ஆகிடும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த அளவுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 நிமிஷம் மீடியம் தீயிலே வறுத்தீங்க அப்படின்னா மாவும் வெந்துடும். அதோட நெய்யில் வறுப்படுறப்ப வாசமும் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும். இதை இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்ச ராகி மாவு தயாராகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சிருக்க வெல்லத்தில் தூசு மண்ணெல்லாம் இருக்கும். அதை வந்து வடிகட்டுறதுக்காக அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு 1/4 கப் அளவுள்ள தண்ணியை ஊற்றி மீடியம் தீயிலே இதை வந்து நல்லா கரைச்சிடலாம். ரொம்ப தண்ணியாக்கி வந்து பாகு காய்ச்சிடாதீங்க. அப்புறம் நம்ம கொழுக்கட்டை டெக்ஸ்டர் வந்து வராது, ஒழுங்காக வராது. இந்த அளவுக்கு நல்லா வந்து வெல்லத்தை கரைச்சிடுங்க. பாகு காய்ச்சணும், 1/2 கம்பி பதம் 1 கம்பி பதம்லாம் கிடையாது. நல்லா காய்ச்சி திக்கான இந்த மாதிரி வெள்ளைப்பாகை ரெடி பண்ணதை எடுத்து நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த அளவுக்கு தூசி மண்ணெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட பாகும் தயாராகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற அவலை வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொரன்னு பவுடராக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக பவுட்ரு மாதிரி ஆக்கிட வேண்டாம். இந்த அளவுக்கு நரன்னு நீங்கள் பவுடர் எடுத்ததை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ இந்த இதில் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை தெளித்து இந்த மாதிரி பெசரி எடுத்துக்கோங்க. ரொம்ப லிக்விடாக ஆக்கிட வேண்டாம். நம்ம புட்டுக்கெல்லாம் பெசருவோம் இல்லையா, அந்த அளவுக்கு பெசரி எடுத்து வச்சுக்கலாம். இதிலேயே நம்ம துருவின எடுத்து வச்சுருக்க 1/4 கப் அளவுள்ள தேங்காவையும் போட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சர்க்கரையை போட்டு பொடிச்ச ஏலக்காய் பவுடரையும் போட்டுருவோம். இதிலேயே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க நம்ம ராகி மாவையும் இதிலேயே ஆட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம வெள்ளைப்பாக கொஞ்சமாக ஊற்றி நம்ம கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு எடுத்துக்குவோம். இது ஸ்வீட்டு அப்படிங்கிறனால ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டு பெசரிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பாக கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அதனால தான் வெள்ளைப்பாக ரொம்ப தண்ணி ஆக்கிடக்கூடாது, திக்காக இருந்தால் போதும். இதில் வந்து 1/4 கப் அளவுள்ள வெள்ளைப்பாகு இருந்தால் நமக்கு போதுமான அளவு. கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் கொழுக்கட்டை இந்த மாதிரி பிடிச்சு வைக்கலாம். அப்போ தான் நம்ம அவல் நம்ம ராகி மாவு எல்லாமே ஓரளவு ஊறி இருக்கும். ஊறினதுக்கு அப்புறமா இதை வந்து இந்த மாதிரி பிடிச்சு வச்சுருக்கோங்க. எந்த ஷேப் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் வந்து இட்லி தட்டில் இந்த மாதிரி துணி வச்சு இந்த கொழுக்கட்டையை வச்சுருவோம். இப்போ இட்லி சட்டியில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து பிடிச்சு வச்சுருக்க கொழுக்கட்டையை வந்து உள்ளே வச்சுட்டு இதை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடணும். ராகி மாவு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் சாப்பிடணும். அதுக்காக இது ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன்.
இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ராகி இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே தெரியும், நல்ல கலர் சேஞ்ச் ஆகி சாஃப்டாக நம்ம கொழுக்கட்டை இருந்து ரெடி ஆகிருக்கு. நீங்கள் வந்து அவல் போட்டிருக்கனால மட்டும்தான் இந்த அளவுக்கு சாஃப்டாக, நீங்கள் உடனே சாப்பிட்டாலும் சரி லேட்டாக சாப்பிட்டாலும் இருக்கும். ராகி மாவு மட்டும் பண்ணிங்கன்னா சாஃப்டாக இருக்காது. நம்ம சுவையான இனிப்பு ராகி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்கு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.